பிரவீன், மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் பெருவாரியாக வசித்து வரும் பிரமலை கள்ளர் என்ற சமூக மக்களின் மேம்பாட்டிற்காக கல்வி நிறுவனங்களை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நலத்துறை சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட இந்த பள்ளிகளில் ஆயிரக்கணக்கானோர் பயின்று வருகின்றனர். அவர்களை பள்ளி கல்வித்துறையின் கீழ் இணைத்து கள்ளர் சீரமைப்பு பள்ளியின் பெயர் மாற்றப்படும் என்றும் ஒரு தகவல் வெளியானது. ஆனால் அந்த தகவலை மறுத்து இப்போது மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் இணைப்பதற்கு நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளின் பெயர்கள் மாற்றப்படவில்லை என்ற கருத்தையும் அறிவிப்பையும் தமிழக அரசின் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை விளக்கி இருக்கிறது. இந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் பிரமலை கள்ளர் சமூக மக்களின் கல்வி பொருளாதார மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்டு அந்த பள்ளிகளில் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மற்றும் உண்டு உறைவிட பள்ளிகள் என செயல்பட்டு வருகின்றன. இவை கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளாகவே தொடரும் என்று இப்போது தமிழக அரசு மறுப்பு வெளியிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் பள்ளி கல்வித்துறையில் இணைக்கப்படாது, அது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் கீழே இயங்கும் என்று தமிழக அரசு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. பிரவீன்.